கலா மாஸ்டரோட செல்ல பிள்ளை இல்லையா? ஏன்னா எங்க போனாலும் என் செல்ல குட்டி அப்படின்னு அவங்க கொஞ்சறத பாக்க கலா மாஸ்டர் வந்து கட்டி பூச்சி கிஸ் அடிக்கிற ஒரே ஆள் நான் மட்டும்தான். பெருமையா சொல்லிக்கிறேன்பா. அப்படி சோ அந்த அளவுக்கு வந்து ஒரு செல்ல பிள்ளை. எப்படி ஃபர்ஸ்ட் எங்க மாஸ்டர் உங்களை பார்த்தாங்க? இந்த தங்கத்தை கருப்பு வைரத்தை எப்படி எங்க இருந்து எடுத்தாங்க? ஆக்சுவலா கலா மாஸ்டர் ஷோ அப்போ வந்து 60 பாய்ஸ் எல்லாம் ஆடுவாங்க. அந்த 60 பாய்ஸ்ல வந்து நான் லாஸ்ட் ரோல தான் ஆடினு இருப்பேன். அப்ப எனக்கு ஒரு ஆசை இருக்கும், எப்பயாவது போயிட்டு அவங்க கிட்ட போய் ஆடணும், பயங்கரமா ஆடி காட்டணும், அவங்க வந்துட்டு சூப்பரா இருக்கு அவங்க கூட சேர்த்துக்கணும்னு ஆசைப்படும். அது சில எப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா கரெக்டா வந்துட்டு அந்த ஒரு ஷோல வந்துட்டு 4 ஷோ வந்துருச்சு. கலா மாஸ்டருக்கு 4 ஷோ வந்துருச்சு, எல்லாமே பெரிய பெரிய ஷோ. அப்ப என்ன பண்ணாங்க, அவங்க சீனியர் எல்லாம் அமைச்சிட்டாங்க. அப்ப லாஸ்டர் கேட்டகரி வந்து நாங்க தான். ஆமா, ஒரு 8 பேர். அப்ப அந்த ஷோக்கு கலா மாஸ்டர் வந்தாங்க. மத்த எல்லாம் பிரிச்சு அமைச்சோடனையும் ஒரு சின்ன ஒரு முக்கியமான ஷோ இவங்க வரணும்னு சொல்லிட்டு என்ன பண்ண அவங்க கேட்ட இவங்க வந்தாங்க. அப்ப இவங்க தான் ரிகர்சல் பாக்குறாங்க. இது தாண்டா சான்ஸ் சொல்லிட்டு அப்படியே வேணும். அப்பதான் பார்த்தோன்னே இந்த பையன் பயங்கரமா ஆடுறானே அப்படி சொல்லி எல்லா ஷோலயும் கொஞ்சம் 60 அப்படியே கொஞ்சம் முன்னாடி 60, 40, 50 அப்படியே வந்து 20, 10 அப்புறம் கடைசியில வந்துட்டு செல்ல பிள்ளை ஆயிட்டு